வெல்கம் டு த சேனல். இன்னைக்கு நம்ம செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் இன் அன் அரே ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ப்ராப்ளம்ல நமக்கு ஒரு இன்டீஜர் அரே கொடுத்துட்டு அதில் செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் என்னன்னு கண்டுபிடிக்க சொல்லுவாங்க. ஒருவேளை நம்ம அரேல செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் எதுவும் இல்லைனா -1ன்னு நம்ம ரிட்டர்ன் பண்ணோம். ஒரு எக்ஸாம்பிளோட இதை பார்க்கலாம். இப்போ இங்க இருக்கிற அரேல 1 3 2 4 5 5 அண்ட் 0ன்னு வேல்யூஸ் இருக்கு. இதுல செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் 4. ஸோ நம்ம 4ன்னு ரிட்டர்ன் பண்ணுவோம். அதுவே இந்த அரேல 1 1 1 1 அண்ட் 1 இருக்கு. இதுல எந்த நம்பருமே செகண்ட் லார்ஜஸ்ட் கிடையாது. எல்லா நம்பருமே 1ன்றதுனால இதுல எந்த செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பரும் இல்லை. இந்த மாதிரி கேஸ்ல நம்ம -1ன்னு ரிட்டர்ன் பண்ணுவோம். இந்த ப்ராப்ளமை எப்படி சால்வ் பண்ணலாம்னு பார்க்கலாம். ஒரு அரேல செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் ஈஸியாக எப்படி கண்டுபிடிக்கலாம்? இந்த அரே அன்சார்ட்டடாக இருக்கா? இதை ஃபர்ஸ்ட் நம்ம ஷார்ட் பண்ணலாம். நம்ம அரேவை ஷார்ட் பண்ண அப்புறம் எல்லா எலிமெண்ட்ஸும் அசெண்டிங் ஆர்டர்ல வந்துருச்சு. இப்போ லாஸ்ட்ல இருந்து ஒரு எலிமெண்ட்டா நம்ம டிராவல்ஸ் பண்ணிக்கிட்டே வந்தா நம்ம செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பரை ஈஸியா கண்டுபிடிச்சு ரிட்டர்ன் பண்ணிடலாம். ஒருவேளை நம்ம அரேல இந்த மாதிரி செகண்ட் லார்ஜஸ்ட் வேல்யூவே இல்லைன்னா நம்ம -1ன்னு ரிட்டர்ன் பண்ணிடலாம். இந்த அப்ரோச்சை ப்ரோக்ராமா பார்க்கலாம். இங்க நம்ம செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர்னு ஒரு ஃபங்க்ஷன் டிஃபைன் பண்ணியிருக்கோம். இதுல ஃபர்ஸ்ட் நம்ம இன்புட் அரேவை ஷார்ட் பண்றோம். ஷார்ட் பண்ண அப்புறம் லாஸ்ட் எலிமெண்ட்ஸ்ல மேக்ஸிமம்னு அசைன் பண்றோம். இப்போ நம்ம அரேவை லாஸ்ட்ல இருந்து ஒரு எலிமெண்ட்டா டிராவல்ஸ் பண்றோம். இங்க இஃப் கண்டிஷன்ல நம்மளோட கரண்ட் எலிமெண்ட் மேக்ஸுக்கு நாட் ஈக்குவலான்னு செக் பண்றோம். அது நாட் ஈக்குவலா இருந்தா அதை செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர்னு ரிட்டர்ன் பண்றோம். உங்களுக்கு ஏன் இப்படி பண்றாங்கன்னு ஒரு டவுட் வரும். இப்போ நம்ம அரே சார்ட்டடா இருக்கிறதுனால நம்மளோட லாஸ்ட் எலிமெண்ட் தான் மேக்ஸிமம் எலிமெண்ட்டா இருக்கும். அதனால ரிவர்ஸ்ல இருந்து டிராவல்ஸ் பண்ணும்போது எந்த எலிமெண்ட் ஃபர்ஸ்ட் நம்மளோட மேக்ஸிமம்க்கு நாட் ஈக்குவலா இருக்கோ அதுதான் நம்மளோட செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர். ஆல்சோ ஒருவேளை நம்ம அரே ஃபுல்லா டிராவல்ஸ் ஆகிட்டு செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் எதுவும் இல்லைன்னா நம்ம லூப் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் வெளியே வந்து நம்ம ரிட்டர்ன் -1 பண்றோம். நம்ம இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போ நம்மளோட அரேவோட செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் ரிட்டர்ன் ஆயிடுச்சு. இப்போ இன்னொரு அரேவை இன்புட்டா கொடுத்து பார்க்கலாம். இந்த அரேல எந்த செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் இல்லைனால நம்மளுக்கு -1 ரிட்டர்ன் ஆகுது. இந்த அப்ரோச்சை நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன் சொல்றோம். ஏன்னா இதுல நம்ம கிவன் அரேவை ஷார்ட் பண்றோம். இந்த கிவன் அரேவை ஷார்ட் பண்ண நம்மளுக்கு பிக் ஓ ஆஃப் n log n டைம் காம்ப்ளெக்சிட்டி ஆகுது. அதனால இது நம்ம ப்ரூட் ஃபோர்ஸ் சொல்யூஷன் சொல்றோம். இப்போ இந்த ப்ராப்ளமை ஆப்டிமலா எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஆப்டிமல் அப்ரோச்ல நம்ம அரேவை ஷார்ட் பண்ண வேணாம். நம்ம அரேவோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை மேக்ஸிமம் வேல்யூன்னு அசியூம் பண்ணிக்கலாம். அதே மாதிரி செகண்ட் எலிமெண்ட்டை -∞ அசியூம் பண்ணிக்கலாம். இப்போ நம்ம அரேல இருக்க ஒரு எலிமெண்ட்டா டிராவல்ஸ் பண்ணலாம். டிராவல்ஸ் பண்றப்போ நம்ம அரேல ஏதாச்சும் எலிமெண்ட் மேக்ஸ் வேல்யூவை விட கிரேட்டரா இருக்கான்னு பார்க்கணும். கிரேட்டரா இருந்தா நம்மளோட மேக்ஸோட வேல்யூவை செகண்ட் லார்ஜஸ்ட் வேல்யூன்னு அசைன் பண்ணிட்டு கிரேட்டர் எலிமெண்ட்டோட வேல்யூவை மேக்ஸ்ன்னு அசைன் பண்ணிடுவோம். ஒருவேளை நம்ம எலிமெண்ட் மேக்ஸை விட கிரேட்டரா இல்லைன்னா அப்போ நம்ம அந்த எலிமெண்ட்டோட வேல்யூ செகண்ட் கிரேட்டஸ்ட் வேல்யூ விட அதிகமா இருக்கான்னு செக் பண்ணுவோம். அப்படி அதிகமா இருந்தா அந்த வேல்யூ மேக்ஸோட வேல்யூக்கு நாட் ஈக்குவலான்னு செக் பண்ணுவோம். இந்த ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவா இருந்தா நம்ம செகண்ட் லார்ஜஸ்டோட வேல்யூவை எலிமெண்ட்டோட வேல்யூ வச்சு அப்டேட் பண்ணிட்டு அடுத்த ஐட்ரேஷனுக்கு போவோம். இந்த மாதிரி பண்றப்போ நம்மளால ஒரே டிராவர்ஸில் செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட்டை கண்டுபிடிச்சிட முடியும். இப்போ இதை நம்ம ஒரு எக்ஸாம்பிளோட பார்ப்போம். இங்க நம்மளோட கிவன் அரே 1 3 2 4 5 5 அண்ட் 0 இருக்கு. நம்ம மேக்ஸோட வேல்யூவை 1ன்னு அசைன் பண்ணிக்கிறோம். அது நம்ம ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டோட வேல்யூ. அதே மாதிரி செகண்டோட வேல்யூவை -∞ அசியூம் பண்றோம். இப்போ நம்ம அரேல ஒரு வேல்யூவா டிராவர்ஸ் பண்ணி பார்க்கலாம். இப்போ மேக்ஸோட வேல்யூ 3 கூட கம்பேர் பண்றோம். 3 greater than 1 இருக்கா? ஸோ செகண்ட்ல கரண்ட் மேக்ஸ் வேல்யூ 1 ஸ்டோர் பண்ணிட்டு மேக்ஸ் வேல்யூ 3ன்னு ஸ்டோர் பண்றோம். இப்போ நெக்ஸ்ட் எலிமெண்ட்டுக்கு டிராவல்ஸ் பண்றோம். இங்க 2ஓட வேல்யூ கிரேட்டர் தென் மேக்ஸா செக் பண்றோம். ஃபால்ஸ். அதனால நம்ம 2ஓட வேல்யூவை செகண்டோட வேல்யூவோட கம்பேர் பண்றோம். இங்க 2 greater than 1 செக் பண்றோம். ட்ரூ. அதனால இப்போ நம்மளோட 2 வந்து மேக்ஸோட வேல்யூக்கு நாட் ஈக்குவலான்னு செக் பண்றோம். அதுவும் ட்ரூ. இப்போ இங்க ரெண்டு கண்டிஷனுமே ட்ரூவா இருக்கிறதுனால நம்ம செகண்டோட வேல்யூவை 2ன்னு அசைன் பண்ணிட்டு அடுத்த எலிமெண்ட்டை டிராவல்ஸ் பண்ண போறோம். நெக்ஸ்ட் 4 greater than 3. ஸோ செகண்ட் லார்ஜஸ்ட்ல மேக்ஸோட வேல்யூ 3 போட்டு மேக்ஸை 4ன்னு அப்டேட் பண்றோம். நெக்ஸ்ட் 5 greater than 4. ஸோ செகண்ட் லார்ஜஸ்ட்டை 4ன்னு அப்டேட் பண்ணிட்டு மேக்ஸ் ஈக்குவல்ஸ் டு 5ன்னு அப்டேட் பண்றோம். நெக்ஸ்ட் 5 greater than 5 செக் பண்றோம்.
ஃபால்ஸ். ஸோ 5 செகண்ட் லார்ஜஸ்ட்டை விட கிரேட்டரானு பார்க்குறோம். இந்த கண்டிஷன் ட்ரூ. அதனால 5 நாட் ஈக்குவல் டு கரண்ட் மேக்ஸான்னு செக் பண்ணுறோம். இங்கே நம்ம கரண்ட் மேக்ஸ் 5. இங்கே 5 நாட் ஈக்குவல் டு 5 கண்டிஷன் ஃபெயில் ஆகுது. ஸோ நம்ம எதையும் அப்டேட் பண்ணாமல் நெக்ஸ்ட் எலிமெண்ட்டை ட்ராவல்ஸ் பண்ணுறோம். 0 கிரேட்டர் தென் 5 செக் பண்ணுறோம். ஃபால்ஸ். அப்புறம் 0 கிரேட்டர் தென் செகண்ட் லார்ஜஸ்டானு செக் பண்ணுறோம். அதுவும் ஃபால்ஸ். ஸோ இங்கேயும் நம்ம எதுவும் அப்டேட் பண்ணலை. ஸோ நம்மளோட செகண்ட் லார்ஜஸ்டோட வேல்யூ 4 நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இதை இப்போ ப்ரோக்ராமாக எப்படி எழுதுறதுன்னு பார்க்கலாம். இப்போ நம்மளோட ஆப்டிமல் அப்ரோச்சோட ப்ரோக்ராம் பார்க்கலாம். அரேவோட ஃபர்ஸ்ட் எலிமெண்ட்டை மேக்ஸிமம்னு அசியூம் பண்ணுறோம். செகண்ட் மேக்ஸோட வேல்யூவை -∞ அசியூம் பண்ணுறோம். ஒரு எலிமெண்ட்டாக ஃபார் லூப் வச்சு ட்ராவல்ஸ் பண்ணுறோம். ஃபர்ஸ்ட்டு நம்ம எலிமெண்ட் கிரேட்டர் தென் மேக்ஸானு செக் பண்ணுறோம். கிரேட்டர் தென் மேக்ஸாக இருந்தால் செகண்ட் மேக்ஸோட வேல்யூவை மேக்ஸ்னு அப்டேட் பண்ணிவிட்டு மேக்ஸோட வேல்யூவை நம்ம எலிமெண்ட் வேல்யூ வச்சு அப்டேட் பண்ணுறோம். ஒருவேளை நம்ம எலிமெண்ட் மேக்ஸ் எலிமெண்ட்டை விட கிரேட்டராக இல்லைன்னா அது செகண்ட் மேக்ஸை விட கிரேட்டராக இருக்கான்னு செக் பண்ணுறோம். அண்ட் அந்த எலிமெண்ட் மேக்ஸோட வேல்யூக்கு நாட் ஈக்குவலானு செக் பண்ணுறோம். அப்படி இருந்தால் செகண்ட் மேக்ஸோட வேல்யூவை எலிமெண்ட்டோட வேல்யூ வச்சு அப்டேட் பண்ணுறோம். ஃபார் லூப் கம்ப்ளீட் ஆன அப்புறம் செகண்ட் மேக்ஸோட வேல்யூ நாட் ஈக்குவல் டு -∞ செக் பண்ணுறோம். பிகாஸ் நம்ம அரேல இப்போது செகண்ட் லார்ஜஸ்ட் எலிமெண்ட் இல்லைன்னா செகண்ட் மேக்ஸோட வேல்யூ அப்டேட்டே ஆகாது. ஸோ நம்ம செகண்ட் மேக்ஸோட வேல்யூ ரிட்டர்ன் பண்ணுறோம். அப்படி இல்லைன்னா -1ன்னு ரிட்டர்ன் பண்ணுறோம். இப்போது இந்த ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணி பார்க்கலாம். இப்போது இந்த அரேவோட செகண்ட் லார்ஜஸ்ட் நம்பர் 4 நம்மளுக்கு ரிட்டர்ன் ஆகுது. ஒருவேளை நம்ம அரேல செகண்ட் லார்ஜஸ்ட் வேல்யூவே இல்லைன்னா இந்த மாதிரி -1 பிரிண்ட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி சிம்பிளாக இன்னொரு டிஎஸ்ஏ ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணலான்னு பார்க்கலாம்.